பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ரோடு நிறையா நமக்கு டிவிக்கு வந்து கொடிக்க கமலை நட்டு வச்சுருக்காங்க, நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு இன்னும் 19, 20, 21, 22 அவ்வளோதான். அது 22 இல்லை, 20, 21 அவ்வளோதான். 2 நாள் தான் பண்ண முடியும், அதிகமாக பண்ண முடியாது. 22ஆம் 23ஆம் நம்மளுடைய ஜனநாயக கடமை ஆக்குறோம். நம்ம தலைவர் விஜய் சிஎம் ஆக்குறோம். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோ இன்னைக்கும் திருச்சிக்கு போயிருக்காரு. அவ்வளோ கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், எந்த ஒரு தலைவருக்கும் வராத கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. திமுக கதி கடிங்க இருக்குது. உங்களே அந்தளவுக்கு ஒரு சில பயத்தில் இருக்குது. அதனால் எதுவும் பேசாமல் இருக்காங்க. ஆனால் ரிசல்ட் இந்த சத்தியமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க. யாருனாலும் கணிக்கவே முடியாத ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து தான் வரும். 2026ன்றது வரலாற்றில் ஒரு பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு 3 எழுத்து, விஜய் என்ற நம்ம தலையோட 3 எழுத்து எல்லாத்தையும் மாற்றும். 2026 சிஎம் ஆகிறாரு, மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு. இந்த திமுகன்ற அராஜக ஆட்சியை ஒழிக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவிக்கை போட்டு போடுறதுக்கு கடுமையாக மக்கள்கிட்ட போயிட்டு உழைக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு நானும் உழைச்சிட்ருக்கேன். இது சுயமாக வியாபாரத்தையும் பார்த்துட்டு வச்சுட்ருக்கேன். நீங்களும் போயிட்டு உழைங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. எல்லா ஊற்றியும் விசை சின்னத்துக்கு போட்டு தலைவர் சிஎம் ஆகணும். அடுத்த சந்திப்போம்.